ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, கொத்தவரங்காய் வச்சு நாக்குக்கு நல்ல ருசியாக ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம். இந்த குழம்பு நீங்கள் சூடான சாதத்தில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு கூட ஒரு வத்தலோ அப்பளமோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு காயை வேக வச்சு எடுத்துப்போம். ஒரு பேனில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடான பிறகு 1/4 கிலோ கொத்தவரங்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தவரங்காய் காயில் வாய்வு தன்மை இருக்கிறனால இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும் போது காயில் இருக்க வாய்வு தன்மைலாம் நல்லா போயிடும். அதனால் காயை வேக வச்சு நீங்கள் குழம்புல சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு கலரி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் காயை வேக விடுங்க. காய் 50லேருந்து ஒரு 60% வேக விட்டால் போதும். மீதியை நம்ம குழம்புல சேர்த்து வேக வைக்கலாம். அப்போ தான் காயில் அந்த காரம், புளிப்பு, உப்பெல்லாம் நல்லா உரைக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். காய் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு காயை மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு தாளிக்க ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா குழம்புடைய டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனில் பாதி வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகி அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷம் விட்டு விட்டு வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம ட்ரை மசாலா சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நல்ல கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம காயில் போட்டு வேக வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து அந்த வெங்காய தக்காளியோட ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க காயை இந்த மசாலாவோட சேர்த்துக்கோங்க. காய் மசாலா எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ இதில் 1லேருந்து 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு கொதி வந்ததுலேருந்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுலேருந்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளியை 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி திப்பியெல்லாம் எடுத்துட்டு புளி தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டு இந்த ஸ்டேஜில் உப்போடைய டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க. உப்போடைய டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கலரி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஒன்று சேர கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைமை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மூடி போட்டு எல்லாம் ஒன்று சேர கொதிக்க விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். குழம்பும் நல்லா திக்காய் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தூவி ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நாக்குக்கு நல்ல ருசியாக கொத்தவரங்காய் வச்சு ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.